ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்களா? நியூஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவீங்களா? ரோட்ல எல்லாரும் சேஃப்டியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களோட பெரிய கன்சர்ன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபுல் ஸ்டோரி என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பாருங்க. நம்ம நார்மலாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், பட் ஆனால் அந்த ட்ரெயினே திடீர்னு வந்து ஒரு வார் ஜோன் மாதிரி மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் வந்து பாகிஸ்தான்ல இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ காமன் மேன் ஸ்டேக். மார்ச் 11, 2025 அன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயினே ஹைஜாக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின்ல 400 மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேலக் லிபரேஷன் ஆர்மி அப்படின்றவங்க ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பாகிஸ்தான்ல ஹைஜாக் பண்ணிருக்காங்க. லிட்டரலா நம்ம படத்துல பாக்குற மாதிரி இந்த தண்டவாளத்துல எல்லாம் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி அப்படி வந்து ட்ரெயினை கேப்சர் பண்ணிருக்காங்க. 400 மக்கள் ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு டிரைவரையும் அந்த நாட்டு 6 சோல்ஜர்ஸையும் வந்துட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்க உடம்புலயே வந்துட்டு இந்த பாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசஞ்சர்ஸ் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான விஷயம். உங்க பக்கத்துல இதே மாதிரி வந்துட்டு ஒரு பாம் அவங்க வெஸ்ட்ல ஜாக்கெட் மாதிரி போட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்து எவ்வளவு பயமா இருக்கும். கிட்டத்தட்ட லிட்டரலா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்றுக்கு மார்ச் 12 அன்னைக்கு 11 PM அப்போ பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயங்கரமா இதுக்கு ஃபைட் பேக் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 190 மக்களை காப்பாத்திருக்காங்க. 33 அந்த அட்டாக்கர்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. பட் சோகமான விஷயம் என்னன்னா, இதுல 21 பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் அந்த நாட்டோட 4 சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. இப்போ அந்த ஹைஜாக் முடிஞ்சிருச்சு, ஒரு பெரிய ரிலீஃப். பட் ஆனால் ரொம்ப சோகமான சம்பவம். முக்கியமா இந்த அட்டாக்கர்ஸ் எதுக்கு இந்த ஹைஜாக் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த டெரர் குரூப் ஃப்ரெண்ட்ஸை ஜெயில இருந்து ஃப்ரீ பண்ணி விடுறதுக்காக இந்த ஹைஜாக் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷன். அட்லீஸ்ட் நம்ம டிராவல் பண்ணி போகும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். பட் ஆனால் இது ரொம்ப திடீர் சம்பவம், யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுல இருந்து எல்லா நாட்டு சோல்ஜர்ஸும் எவ்வளவு பிரேவா எல்லா விஷயத்திலும் சண்டை போடுறாங்கன்னு தெரியுது. பட் சடனா வந்துட்டு திங்ஸ் வந்து பயங்கர ரிஸ்கியாவும் மாறும்ன்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கீங்க. ஒரு நார்மல் டிராவல் தான். திடீர்னு வந்து ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி அவங்க பக்கத்துல பாம்பு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்களை விட மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன். இப்போ இந்த சம்பவம் நடந்தது நம்ம பக்கத்து நாட்டுல பாகிஸ்தான்ல தான் நடந்தது. ஸோ நம்ம நாட்டுல நம்ம எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்றது இது ஒரு காஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிராஃபிக்ல நின்று இருக்கும் போது பயங்கர சைரன் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்ப கண்டிப்பா அங்க ஏதோ பயங்கரமா பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இது வந்து ரொம்ப பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. படத்துல வர மாதிரி ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பீப்புள வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல கொஞ்சம் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இதுல 21 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி என்ன நடக்குன்றதை எப்பவுமே கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரே ஒரு அப்டேட் தரேன். கண்டிப்பா உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனா இருந்தீங்க, இல்ல குழந்தைங்க, இல்ல கிட்ஸ், இல்ல பெரியவங்க, இல்ல ஒரு ப்ரௌட் இந்தியனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு தான். ஒரு இந்தியாவில நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். மார்ச் 12 அன்னைக்கு நம்ம இந்தியன் டீம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல இட்டாலியில பயங்கரமா வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அத்லெட்ஸ் 4 மெடல் வின் பண்ணிருக்காங்க. இதுல கோல்ட் அண்ட் சில்வரும் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 30 இந்தியன்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. வேர்ல்டே வந்து இதுல தான் பயங்கர பசிங்கா இருக்கு. இது ஒரு பயங்கரமான ஒரு ஹியூஜான நியூஸ். இந்தியாவுக்கு இது ஒரு பயங்கர கெத்தா இருக்குல்ல. இது வந்து வெறும் மெடல்ஸ் மட்டும் கிடையாது, பட் இந்தியாவுக்கு இது ஒரு பயங்கர கெத்து. நம்ம நாட்டோட ஸ்பெஷல் அத்லெட்ஸ் நம்ம இந்தியாவோட பவர் காமிச்சிருக்காங்க. பயங்கர குளிரா இருக்கு அந்த நாட்டுல, பட் ஆனா அங்கேயும் நம்ம வின் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நார்மலா ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சாலே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில இட்டாலியில ஒரு கோல்டு ஸ்னோல நம்ம இந்தியன் பீப்புள் வந்து நம்ம வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நார்மலா வின் பண்ணல, கோல்டு அண்ட் சில்வர் மெடல் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க பயங்கர ஹீரோஸ் மாதிரி எல்லா ஆர்ட்ஸையும் வின் பண்ணி இங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல லைவ் பண்ணுங்க. பாகிஸ்தான்ல ஒரு பயங்கரமான ட்ராஜடி. நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் இட்டாலியில பயங்கர கெத்தா வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸும் படிச்சு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாகிஸ்தான் என்ன நடந்துச்சு, நம்ம இந்தியாவில என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு உடனே கொண்டு வருவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.